பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். பாருங்கள், ஒரு பன்றி கூட்டத்தை நம்ம பார்க்குறோம். இதை குறித்து வேதாகமத்தில் வசனங்கள் என்ன சொல்லுகிறது நம்ம பார்ப்போம். அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களிலே பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. பாருங்க, இது ஒரு கெட்ட குமாரன் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டு தன்னுடைய சொத்துக்களை ஆஸ்திகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு உதாரித்தனமாய் வாழ்ந்த ஒரு கெட்ட குமாரனுடைய நிலைமை என்ன ஆகுது பாருங்க. தன்னுடையதான இருந்த பணங்களும் சொத்துக்களும் எல்லாம் அழிந்த பிற்பாடு அவன் போய் சாப்பாட்டு கூட வழி இல்லாத நிலைமையில் போய் ஒரு தேசத்தில் இருக்கிற ஒரு மனிதனிடத்தில் போய் சேருகிறான். அந்த மனிதன் அவனை பன்றிகளை மேய்க்கும்படியாக அனுப்புகிறான். அங்கே பன்றி தின்கிறதான அதனுடைய தீனி, அந்த தவிட்டை திங்கிறதுக்கு ஆசைப்படுறான். பாருங்கள், பன்னி திங்கிறத யாராவது திங்க ஆசைப்படுவாங்களாங்க? பாருங்கள், ஏன் அப்படி ஆச்சு? தன்னுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டு போனதுனால. இன்றைக்கி தகப்பனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகுகிற அநேகருடைய நிலைமைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான். அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.